அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸ் சரியில்லை, ரொம்ப நாளாக உடம்புல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்ருக்கேன். வாய்ஸ் சரியில்லைன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்னி என்ன அப்படின்னா, முருகன் இட்லி கடையில் கிடைக்கக்கூடிய சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி தான். அங்கே தக்காளி சட்னி இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட் வீட்லேயும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா, இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உடச்சதும் எடுத்துக்கலாம், முழு உளுந்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். நான் இன்றைக்கி உடச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முழுசாக இருக்கும் இல்லையா கருப்பு உளுந்து, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த உளுந்து வந்து நல்லா செவந்து வரணும். இங்கே பாருங்கள், லைட்டாக செவந்து வந்திருக்கு பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும், கரிஞ்சிடக்கூடாது. நீங்கள் முழு உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, கரிஞ்சிருச்சா இல்லை வந்து செவந்துருச்சான்றது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. முழு உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வத்தல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வத்தல் எடுத்திருக்கேன். இது நல்லா காரமான வத்தல் தான். இது கொஞ்சம் செவந்து வரணும். நல்லா செவந்துருச்சு பார்த்திங்களா? இந்த டைமில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இந்த சட்னிக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும், அதுக்கு நல்லா வதக்கணும். இதுக்கு வெங்காயம் எதுவுமே தேவையே கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்களா, தக்காளி எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போது இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். லாஸ்ட்டில் தான் வெல்லமும் பெருங்காயத்தூளும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது நல்லாவே ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கலாம், தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். நம்ம வேணுமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது சட்னி, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அதனால் ஒரு சின்ன பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கப்புறம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை சேர்த்துடலாம். நம்ம வந்து சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முருகன் இட்லி கடை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு இந்த அளவு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. நீங்கள் தோசைக்கு சாப்பிட்றீங்களா, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து